ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தேடை பேசுகிறேன். இன்றைக்கி உள்ள வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பனை இன்றைக்கி குளிக்க ஊற்ற போகிறோம். சரியா, வாஷ் பண்ணணும். இன்றைக்கி பையன் ரொம்ப அழுக்காக இருக்கேன் கேட்டாளா. அலைவில்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப அழுக்காக இருக்குது கேட்டாளா. வண்டியில் பின்ன ஒரு ஸ்க்ராட்சும் கிடையாது, அழுக்கு தான் எடுத்து அப்படியே காணிக்கிது. டல்லான வண்டி மாதிரி பார்த்தாலும் அழுக்கெல்லாம் நிறைய இருக்குது. எங்கள் அடிலையும் பார்த்துருங்க, இதெல்லாம் சும்மா ஒரு பிஓஇ பார்த்துருங்க. கடைசியில் இதையும் கம்பேரிசன் பண்ணி எப்படி இருக்குது நம்ம வாஷிங்கு அந்த மாதிரி சொல்லுவோம். நான் இது வரைக்குமே என் ஃபஸ்ட்டு வண்டியில் இருந்து இப்போ இது முன்னத்த வண்டி, நான் இது வரைக்குமே கழுவுக்கு யாருக்கிட்டையும் கொடுத்துட்டும் கிடையாது. நான் வெளியே ஒரு ஒர்க் ஷாப்லேயோ அந்த மாதிரி நான் கழுவக்கோ என்னைக்குமே நான் கொடுத்து கிடையாது. ஏன்னா நம்ம கழுவுறத மாதிரி அடுத்தவனோ கழுவ மாட்டானோ, அதுதான் மெயின் விஷயமே. இப்போ நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு வாஷிங் எல்லாம் பக்காவாக இருக்குன்னு கேட்டலாம். அதெல்லாம் நீங்கள் சொல்லணும், இங்கே ஒரு ஓல்டு மாடல் பைக்ஸ்க்கு எல்லாம் கரெக்டாக சூட்டபிள் ஆகும். நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த வண்டிக்கு நீங்கள் இப்போ எடுத்துட்டிங்கன்னா, வெளியே கொண்டு போய் வாஷ் பண்ணிங்கன்னா அவன் ப்ரெஷர் சரியா ஹை ப்ரெஷரில் அடிப்பான். சரியா, அடிக்கிறது குழப்பம் கிடையாது. இந்த பெயிண்ட்டு நான் ஒரு மாதிரிப்பட்ட சம்பவங்கள், இந்த பெயிண்ட் எல்லாம் இருக்குது பற்றியில், அது எல்லாம் மெயினான விஷயம். இந்த ரேடியேட்டர் கார்டில் எல்லாம் ரேடியேட்டர் கார்டு இருக்குது, அடிக்க நேரம் இதில் ஃபின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, ஒரு பல்லாக இருக்கும், அந்த பல்லெல்லாம் பெண்ட் ஆகிரும். புரியுதா? ஏன்னா எல்லாமே இந்த இப்போ உள்ளறிய ஃபின்ஸ் எல்லாமே ரொம்ப மெல்லிசான பார்ட்டிகளெலாம் மேட் பண்ணது, அதனால் ஈஸியாக பெண்ட் ஆகிரும். அது ஒரு விஷயம். நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ வண்டியை பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ பார்த்துக்கணும். ஓகேவா கைஸ், நம்ம இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். சரியா, உங்களுக்கு வாஷ் பண்ணது எப்படின்னு நான் சொல்லி தரேன். இப்படிப்பட்ட ஒரு ஃபுல் சென்சார்டு பைக்கை எப்படி கழுவணும் அந்த மாதிரி. இது 390 மட்டும் கிடையாது, ஒரு சென்சார் உள்ள பைக்ஸ் எல்லாத்துக்குமே கரெக்டாக சூட்டபிள் ஆகும். சரியா, ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலான ஒரு சோப் ஆயில். ஓகேவா, சோப் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, பிராண்டெல்லாம் என்ன தெரியலை. நான் இதை எனக்கு 3 வண்டிக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபேடிங் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. இது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பல்க், மேக்ஸிமம் எல்லா பெட்ரோல் பல்க்லேயும் கிடைக்கும். சரியா, சோப் ஆயில்னு கேட்டால் கிடைக்கும். அந்த கண்ணாடி கிளாஸு இவ்வளோ எடுத்து வச்சுருப்பானோ, இது கேட்டால் கிடைக்கும். அப்புறம் மைக்ரோஃபைபர் துணி. சரியா, மைக்ரோஃபைபர் துணி ரெக்கமெண்டடு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்படிப்பட்ட வண்டியில் நீங்கள் போனீங்கன்னா சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்குள்ளே நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபைபர் துணி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். சரியா, சரி கைஸ், நம்ம இப்போது வண்டி கழுவுற ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரை பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணியது எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாட்டு ஒரு சின்ன சும்மா இப்படி அடிக்கிற மாதிரி, ப்ரெஷர் எல்லாம் வேணாம், சும்மா நார்மலாக இப்படி கழுவி விட்ருங்க. சரியா, ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இதுதான். இது உங்களுக்கு கழுவி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷமோ இல்லாட்டா ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் வண்டி அதுக்கு பாட்டுக்கு விட்டுருங்க. சரியா, இது எதுக்கு ஹெல்ப் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ரெஷர்லாம் பண்ணாதுங்க. நான் எப்போவுமே இப்படி தான் கழுவேன், வீடியோக்கு வேண்டி பண்ணியான்னு நினைக்காதுங்க. நான் எப்போவுமே மெயினான இடத்துல நான் இப்படி தான் கை வச்சு, ப்ரெஷராக இருந்தால் கூட இது ப்ரெஷரே கிடையாது, இருந்தாலும் எனக்கு ஒரு கேர் இருக்குது. சரியா, ஏன்னா வண்டியில் அதே மாதிரி உங்களுக்கும் கேர் இருக்கும் கண்டிப்பாக. இதே மாதிரி ஜென்டலாட்டு எல்லா இடத்துலையும் தண்ணியை அப்படியே அடித்து ஊற்றி விடுங்க. இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய இப்போ நம்ம கழுவி நிறைய நாள் ஆகுது இல்லை, அதில் நிறைய கல் எல்லாம் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகியிருக்கும். ஸ்டோன்ஸு மட்டு எல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படி இருக்கும். இது நீங்கள் பண்ணியது மூலமாட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகும். புரியுதா, உங்களுக்கு லூஸ் ஆகி அப்படியே இருக்கும். சரியா, இது நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சு இதை அப்படியே ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாஷிங்கை தொடங்குங்க. சரியா, சென்சார் வண்டிகள் எல்லாம் மேக்ஸிமாட்டு நான் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேலாம் இப்போ வரதில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தண்ணி அதில் ப்ரெஷர் பண்ணி விடாதுங்க. சரியா, இப்படி கையில் கொஞ்சம் தண்ணியை எடுத்து இப்படி ஜென்டிலாட்டு, சரியா, ஜென்டிலாட்டு இப்படி கழுவி மட்டும் விட்டுருங்க. சரியா, இதெல்லாம் ஈஸியாக துடைக்கக்குள்ள சம்பவங்க தான் கேட்டலாம். அதனால் ப்ரெஷர்லாம் அடித்து ஊற்றி அப்படிலாம் பண்ணதுக்குள்ள பரிபாடிகளெல்லாம் பார்த்துடாதுங்க. சரியா, நம்பர் பிளேட்டு நம்ம இப்படி நார்மலாக கழுவிப்போம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி இப்படி லைட்டாக அடித்து விட்ருங்க. சரியா, இது ரிசல்ட் உங்களுக்கு இன்னும் சூப்பராக கொடுக்கும். நீங்கள் பிடிச்சி தேய்ச்சி வலிச்சணும் கிடையாது. நீங்கள் நார்மலாக இப்படி விட்டால் போதும். அது மாய்ஸ்டராகி அதே தொழியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் கட்டி அரிக்க தொழியெல்லாம் மேக்ஸிமமாக லூஸ் ஆகிரும். புரியுதா, லூஸ் ஆகி இதாகிரும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்த நம்ம கழுவிய நேரம் இதாகிரும். புரியுதா, ஸோ பார்த்துக்கோங்க.
ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் கைஸ், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கேட்பீங்க ப்ரோ செயினையும் க்ளீன் பண்ண போகிறீங்களான்னு. செயின் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறதில்ல, அது வந்து ஒரு நம்ம ஒரு தனி வீடியோ பார்ப்போம். ஏன்னா இப்போமே மணி கிட்டத்தட்ட 5:30 கிட்ட ஆயாச்சு, லைட்னிங் வேறு டிம் ஆகிரும். நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது நமக்கு நல்லது. இங்கே உள்ள எல்லாம் ஒயரில் அதில் எல்லாம் அடித்து ஊற்றாதுங்க. உள்ளே எல்லாம் பெருசாக அழுக்கணும் ஆகாது கைஸ், சரியா? உள்ளெல்லாம் அடித்து ஊற்றிட்டு எடுக்காதுங்க. ஃபுல் சென்சார், ஃபுல் ஒயர்டு பைக்கு, அதனால் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் கோளாறு எல்லாம் கொடுக்கும். அதை ஒன்று பார்த்துருங்க. ஹெட்லைட்லாம் வர நேரம் ரொம்ப கவனமாட்டு இது பண்ணுங்க, சரியா? சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? கேடிஎம் சைடில் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அந்த டிஸ்க் பிளேட்டு, சரியா? டிஸ்க் பிளேட்டில் நீங்கள் என்ன ஒரு வருஷம் கழிஞ்சு வந்தாலும் சரி, ஒரு வருஷம் நான் ஏன்னா ஒரு வருஷம் தான் இல்லை, ஒரு சின்ன திரும்பு கூட பிடிச்சல கேட்டாளா, அதில் எல்லாம் சம்மதிக்கணும் கேட்டாளா. அதே இது இந்த R15 யமகா சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை கம்ப்ளைண்ட் டைப் பண்ணி போட்டிருக்காங்க. டிஸ்க் பிளேட்டெல்லாம் நல்லா தண்ணிக்குள்ளே ஏற்றிட்டு துடைக்காமலே தொடச்சோ அந்த வீடியோலாம் பார்த்துருக்கேன். விட்டாலும் ரஸ்ட் எல்லாம் அசால்ட்டாக பிடிச்சிருங்க. அப்படியே பார்த்தாலே தெரியும் அண்டாண்டையாக இருக்கும் ரஸ்ட்டு. அதான் விஷயம். செயின் ஸ்ப்ராக்கெட்டு எப்படி செயின் லூப் எல்லாம் பண்ணணும் அதுக்குள்ள வீடியோ எல்லாம் நான் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுவேன், சரியா? நமக்கு இன்றைக்கி எதை பண்ணால் நைட் ஆகிரும், அதில் வேண்டாம். இன்னைக்கு வீடியோ வேறு கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகிரும், பார்க்குறது நல்லா இருக்காது. அப்புறம் கைஸ், அந்த 390 ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னா இந்த ட்ரிபிள்ஸ் அடிக்க பருவாடியெல்லாம் வச்சுருக்காங்க, சரியா? வண்டியில் என்ன இருக்குது பார்த்தியாளா? எதனால் சொல்லியானா என்ன இருக்குது பார்த்தியாளா? டெயில் லேம்பு. இந்த டெயில் லேம்பு ரொம்ப காஸ்ட்லி, கிட்டத்தட்ட 6000 கிட்ட வரும். ட்ரிபிள்ஸ் ஏற்றுனா எனக்கு கிராக் ஆகிருக்கு பார்த்தியாளா? இதே மாதிரி கிராக் ஆகிரும், புரியுதா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓரளவுக்கு இல்லை, கிட்டத்தட்ட பக்காவாக ஆயாச்சு, சரியா? ஒரு இது ரெடி ஆகிருக்குது, ஒரு 50% முடிஞ்சுன்னு சொல்ல. நம்ம கையாலே செஞ்ச வேலை இதெல்லாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தா, மைக்ரோஃபைபர் துணி எடுத்து லோஷனை ஊற்றி நார்மலாக சொல்லிய மாதிரி தான். மைக்ரோஃபைபர் துணி வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும். நான் அதுக்குள்ளே லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் செட் பண்ணி விட்றேன், சரியா? செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி பிங்க் ரெட்டிஷு ஒரு மாதிரிப்பட்ட கலரில் சம்பவம் வரும் கேட்டாளா. இவ்வளோ போதும், சரியா? இவ்வளோமே போதும், ஒரு வண்டி கழுவுக்கு இவ்வளோமே போதும். இதோட கம்மியாக தான் நான் எடுப்பேன், ஒரு ஆர்வ கோளாறில் நிறைய எடுத்துட்டேன், சரியா? இப்போ வந்து அடித்து பசையாக்கும், சரியா? மைக்ரோவேவ் துணியை நீங்கள் எப்போமோ எடுக்க நேரம், சரியா? எடுக்க நேரம் ஒருக்கா தண்ணியை விட்டு இப்படி கழுவிடுங்க, சரியா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு நிறைய எல்லாம் பிடிச்சாமல் தண்ணிக்கு பவரில் அப்படியே நிற்கும், சரியா? சோப்பு நிறைய இன்னும் கொஞ்சம் கூட நிறைய ஆக்கி நம்மளுக்கு தரோம். இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சயின்ஸை பற்றி பேசணும், அதெல்லாம் பேசாண்டாம் இப்போ, சரியா? ஓகே கைஸ், இப்போ நம்ம கழுவ தொடங்குவோம். இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ஒரு புளி, சரியா? ஒரு முக்கு. இப்போ நான் மேக்ஸிமம் டேங்க் பகுதியிலேருந்து தான் வருவேன். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வாங்க, ஆனால் வாரது ஒரு டேரக்ஷன்லேருந்து வாங்க, சரியா? அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம வந்து இனி கொஞ்சம் ஃப்யூச்சரில் போட்டு போன பிறகு வண்டியை ஒரு லுக்கு கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா கிட்டில் அடிக்கணும். எக்ஸ்ட்ரா கிட்டுனா நான் இதுலேருந்து வேறு எங்கிட்ட ஒரு கிட்டு, அது ஆட்டோ லாகில் தான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணாங்க. அதுக்கு ரேட்டு மட்டுமே கிட்டத்தட்ட இங்கே நம்ம வெளி ஷாப்லாம் கேட்ட நேரம் 8500 அந்த ரேஞ்சு கிட்ட வரணும்னு சொன்னாங்க. வண்டி கழுவுறதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டலா. நான் அது இதுக்கு முன்ன ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். வண்டி வீடியோ கழுவுறதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதே இது எப்படி சொல்கிறேன், நம்ம வண்டியே கழுவுற நேரம் இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். என்ன ஒன்று குறுக்கு காலெலாம் உடஞ்சி போயிடும் கேட்டாலும் நம்ம கழுவுக்கு. ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடாக கழுவியே, ஏன்னா லைட்னிங்கெல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா டிம் ஆகி போயிட்டுருக்கு. 6 மணிக்கிட்ட ஆகும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் கழுவிட்டுருக்கேன். நான் சில நேரம் எல்லாம் இதிலேயே இருந்துருவேன் கைஸ். இருந்து கழுவுவேன், படுத்து கழுவுவேன், நின்றுட்டு கழுவுவேன். அதெல்லாம் சொல்லாண்டாம். அம்மா வந்து பார்த்துட்டு கரையும், இல்லை என்னத்தில் பண்ணிகிட்ருக்கீங்க அது இதுன்னு.
நான் நார்மலாக கழுவுனா எப்படி தெரியுமா கழுவுவேன்? இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஹேண்டு நம்ம கை ப்ளேஸ் பண்ண உள்ள இடத்துல ஹேண்டில் பார் பொசிஷனில் ரெண்டுலேயுமே தண்ணி படையில. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் தண்ணி ஏறக்கூடாது சரியா. மெயின் விஷயம் தண்ணி ஏறச்சங்கி ஃபங்கஸ் பிடிக்கும், புரியுதா? இதுதான் அனுபவம் தான் கேட்டாளா. இந்த வண்டியை ஆச்சு வருகா. அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டரு கொண்டு போய் என்ன ஆச்சுன்னு தெரியலடா, பட்டன் எல்லாம் லாக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் பயந்து எடுத்து ஷோரூமை கொண்டு விட்ட பிறகு அவன் உள்ளேருந்து துருமி அடிக்கான் கொஞ்சம் கொஞ்சம் சம்பவம். தண்ணி இந்த பசையெல்லாம் ஒரு மாதிரி இந்த ஃபங்கஸ் மாதிரி பிடிச்சி இதாக இருக்குது கேட்டாளா. அதனால் நான் மேக்ஸிமம் கழுவுன்னு என்ன பண்ணுவேன்னா, நம்ம நார்மல் கவர் இருக்குது பார்த்தியாளா, அந்த 5 ரூபா கவர் கூடு, அதை வந்து வீட்டில் நிறைய கிடக்கும், அதை எடுத்து கவர் பண்ணி போட்டுட்டு ஜம்முன்னு கவர் பண்ணி போட்டுருவேன். அதுக்கப்புறம் கழுவுவேன். அதே மாதிரி சீட்டு கவர் 2 சீட்டுமே நீங்கள் இடிக்க நேரம் உள்ள எல்லாம் கவர் போட்டுங்க சரியா. வேணா பேட்டரியிலலாம் தண்ணி போட்டுட்டா வழக்கமாக சொல்லியே மாதிரி தான் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும், புரியுதா? அதான் விஷயம். வண்டி கழுவ என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வாஷ் பண்ணி விட்ருங்க சரியா. ஏன்னா சோப்பெல்லாம் நுரையெல்லாம் படிஞ்சிடும் சரியா. அதனால் லைட்டாக கழுவி விட்டு வாங்க. அது அதுக்குள்ள உணரவும் செஞ்சிடும் சரியா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமாக மெயின் விஷயம் என்ன சொல்லவே மறந்துட்டேன் கேட்டாளா. என்னன்னா வண்டி கழுவியது என்னன்னா, இப்போ என்ன கழுவியும் பார்த்தியாளா சாயங்காலம் இப்படிலாம் தயவு செய்து கழுவிடாதுங்க சரியா. ஈவினிங் கழுவுனா உங்களுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, வெயில் இல்லை சரியா. இடம் நம்ம அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது. லைட்டாக கொஞ்சமாக டெம்பரேச்சர் டிம் ஆகிட்டு வரும். அப்போ உங்களுக்கு கூலிங் சர்ஃபேஸ் தான் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்டிப்பாக நீங்கள் எப்பேரி கஷ்டப்பட்டு கழுவுனாலும் சாயங்காலம் டைம் சொல்லேன், ஈவினிங் டைமு கழுவுனாலும் தண்ணி எல்லாம் சில இடத்துலலாம் படிஞ்சிருக்கேன் சரியா. அது வந்து படிஞ்சு ஒரு இதாக ஆகிரும், வண்டி திரும்ப அடிக்க அப்படி. அது ஈவினிங் டைம்னால் காயாது ஈஸியாகிட்டு சரியா. மேக்ஸிமாட்டு மார்னிங் டைமு நான் எப்போ கழுவுனாலும் வண்டி மார்னிங் டைமில் தான் கழுவுவேன். அதனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயத்த உங்களை நான் ஷேர் பண்ணி எனக்குலாம் வண்டி மைலேஜ் வீடியோ போட்டு எனக்கே ஷாக் ஆகிட்டு கைஸ். சீரியஸ் ஆகிட்டு வண்டி 25 கிலோமீட்டர் கிட்ட கிடைக்கிது அந்த மாதிரி ஒரு நல்ல மைலேஜ் கைஸ். ஆனால் நினச்சி கூட பார்க்கல. என்ன ஒன்று நம்ம வந்து கிடச்ச நான் சொன்ன கிலோமீட்டரோட ஒரு 4 கிலோமீட்டர் கூட கிடச்சிருக்கு. இட்ஸ் குட். அவ்வளோதான். 3 வண்டியிலையுமே நான் கழுவிருக்கேன். சிபிஆரில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் கழுவுக்கு அவ்வளோ ரிஸ்க்காக இருக்காது. நான் சொல்கிறேன் இந்த இடம் சிபிஆரில். டியூக்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஏரியா, நம்ம கழுவுது கொஞ்சம் டைம் ஆகும் சரியா. இதை கழுவிட்டு நான் அடுத்த ஸ்பாட்டை நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் சரியா. ரேடியேட்டர் கார்டு போட்டிருக்கனால என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்களா, அப்படியே கார்டை மட்டும் கழுவிடலாம் ஈஸியாகிட்டு. இதான் ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா இந்த அடிப்பகுதியை கழுவுவோம். தலை குத்துற ஆகிட்ட வீடியோ ஒன்றா இல்லை, கேமரா தட்டுது கேட்டால கையில். நான் இப்படியே கழுவி விட்டுருங்க இந்த இடத்தெல்லாம். ஃபஸ்ட்டு எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் செயின்ஸ் ப்ராக்கெட் எப்படி க்ளீன் பண்ணணும்னு உள்ள வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் இதில் ஏடியாக அடிச்சிடுவாங்க. நான் இதெல்லாம் கலத்தி டோட்டலாக எடுத்துகிட்டு தான் பண்ணி எதை பக்காவாக பண்ணிடணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். திரும்ப சொல்லி நினைக்காதுங்க, அதுதான் உண்மை. இப்போ கடைசி சிரிக்கதை ஒரு சின்ன ஒரு அடி, இனி ஒரு புளி தண்ணி மட்டும் காட்டினா போதும், அதோட முடிஞ்சு வண்டி அப்படியே காய விட்டுடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வண்டியை நல்லா நீட்டாக பக்காவாட்டி கழுவியெல்லாம் ஊற்றி ஆயிடுச்சு. ஸோ வண்டியோட லுக்கை பார்த்துருங்க சரியா எப்படி இருக்குன்னு. ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ், சின்ன ஒரு சினிமேட்டிக்கோ ஏதாச்சும் நான் ஒன்று போடுறேன் பாருங்கள். But we got sticks for real. We looking out for the opposition. We don't do this for mass appeal. Don't make me blast it still. I put in work, no Vladimir. They want me to lose, but I can't. Mama shed like 1,000 tears. I can't do that shit to waste. I pull up in Mercedes next year. Yeah guys, ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கழுவி முடித்த பிறகு ஒரு 20 minutes ஆஃப்டர் நீங்கள் என்ன பண்ணணும்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க சரியா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க.
பார்த்தீங்களா வண்டி ஆஃப் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி டெம்பரேச்சர், இன்ஜின் டெம்பரேச்சர் இப்போ ரொம்ப லோவாக இருக்குது சரியா, அதான் விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸாஸ்ட் இந்த இடத்து சைடில் எல்லாம் தண்ணி போயிருந்தால் இந்த இடத்துல பார்த்திங்களா ஆஃப் ஆகுது. அதுவும் இல்லாமல் பெட்ரோல் வேறு, ஃபியூல் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. மைலேஜ் டெஸ்ட் போட்ட வீடியோ போட்டதுக்கு பிறகுலேருந்து இன்னும் ஒரு நாள் தான் கேப்பு, இன்னும் பெட்ரோல் போடலை சரியா. அதான் இந்த இடத்துல எல்லாம் இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இந்த சைடில் எல்லாம் தண்ணி ஏறி இருக்கும். அது வந்து தண்ணியை காய வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, ஏன்னா ஃபியூலு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுதான் விஷயம். ஃபியூல் இல்லை கைஸ், அதான் விஷயம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க சரியா. ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி ஆளில் போட்டு விடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இத்துடன் நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் தேட பாய், see ya.